ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து 11ல் இருக்கார். அது புதனுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய வருமானங்களும் நிறைய வருமானங்கள் மறைமுகமான வருமானம் நிறைய வர்றதுக்கான நிறைய இருக்குது. கலைஞர்கள்லாம் வந்து பெரிய வருமானம் வர மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டுங்கிறது குடும்பம் சம்மந்தமான விஷயம், நல்ல வருமானம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நிறைய வருமானத்துக்கான வழிகள் தெரியும். ஸோ இதுவரை வந்து கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தாங்கன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து வருமானத்துக்கான வழிகள் வரதான் ரொம்ப பக்காவாக தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் முயற்சிகள் வந்து பெரிய வெற்றி இருக்கும். கொஞ்சம் ட்ராவல் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வருமானம் மற்ற பிளானிங்காக வந்து கொஞ்சம் ட்ராவல், கொஞ்சம் வெளிநாடு பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது வீடு சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஸோ மாடியில் ஏதாவது வீடு கட்டலாமா அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஏற்படுத்துங்க. புதுசாக வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ எல்லாமே சிறப்புங்க. ஸோ அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை வந்து மனசில் போட்டு வளர்த்துப்பீங்க. ஐயோ இந்த குழந்தை எப்படி இருக்குது நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுங்கிற மாதிரி சின்ன புலம்பல்கள் இருக்கும். அதிபதி 6ங்கிறது வந்து வேலை விஷயங்களை சொல்லுங்கள். ஸோ வேலை சம்மந்தமான விஷயம், கடன் சம்மந்தமான விஷயங்களை சொல்லும்போது அது வந்து உங்களுக்கு சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல ரொட்டேஷன்ஸ் இருக்கும், நல்ல லாபங்கள் இருக்கும். கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சமாக 3ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கினோட தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஒரு சின்ன சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனம். உங்களது 8ஆம் அதிபதி. ஸோ 8ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா வந்து ஏதாச்சும் வந்து ஏடாகூடமாக பேசிடுவோம், ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருவோம். குடும்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள், சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எது செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பொறுமையாக முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ நிறைய அலைச்சல்கள் என்னடா அது இவ்வளோ ரொம்ப அலைச்சலாகவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ 9ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களாம் நல்ல வருமானங்கள், வெளியில் செட்டில் ஆனாலும் பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஒரு பெரிய சீட்டு, ஒரு ஏதாச்சும் எதிர்பார்த்துருந்தால் ஒரு பெரிய காலேஜுக்கு நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக மேற்படிப்புக்கான ஒரு வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாமே சூப்பராகவே இருக்குங்க. அதுவும் 10ஆம் அதிபதி உங்களுக்கு 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல வருமானங்களும், வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெரிய வருமானங்கள் இருக்கானலாம் ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான குருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல வருமானம், நல்ல ஏற்றங்கள், நல்ல புதுசாக ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்கள், பெரிய ஒரு பணம் வந்து உண்டாக்கணும், பெரிய லெவலில் வந்து சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும்.